Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜாயின் query யூஸ் பண்ணி ஒரு டேபிளில் இருக்க வேல்யூஸை இன்னொரு டேபிளில் வந்து எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம db_sample அப்படிங்கிற இந்த டேட்டாபேஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஆர்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற டேபிள் இருக்குது. இப்போ இந்த ஆர்டர்ஸ் டேபிளில் எந்த கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணார் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலுக்காக கஸ்டமரோடைய ப்ரைமரி கீ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதே அந்த கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர்ஸோடைய ஓவரால் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர்ஸ் டேபிளில் எந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காரோ அவருடைய மெயில் ஐடியும் எந்த எனக்கு ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி இந்த கஸ்டமர் டேபிளில் இருந்து இந்த ஆர்டர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆர்டர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் நம்ம ஒரு காலம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர்ஸ் டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி எடிட் டேபிள் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மெயில் அப்படிங்கிற காலம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் வேர்க்கர் 45 அப்படிங்கிற லென்த்தே கொடுத்துட்டு அப்ளை சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ இந்த கொரி பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகும். இது எக்ஸிக்யூட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த காலம் வந்து ஆட் ஆகிடும். இப்போ இந்த ஆர்டர்ஸ் டேபிளை நான் திரும்ப டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு மெயில் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த மெயிலில் தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த கஸ்டமருடைய அந்த இமெயில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் query யூஸ் பண்ணி எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் டேட்டாபேஸை வந்து செட் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணால் போதும் நமக்கு பாருங்கள் இந்த கரண்ட் டேட்டாபேஸை வந்து செட் ஆகிடும். இப்போ அப்டேட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு அப்டேட் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம எந்தெந்த டேபிளை வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம கொடுத்துடணும். இப்போ இதில் பாருங்கள் நம்ம ஆர்டர்ஸ் டேபிளையும் அதே மாதிரி கஸ்டமர்ஸ் டேபிளையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டர்ஸ் அப்படிங்கிற அந்த டேபிள் நேம் கொடுத்துட்டு இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஓ அப்படிங்கிற ஒரு டெம்பரரி நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னர் ஜாயின் பண்ணுற டேபிள் நேம் பார்த்திங்கன்னா வந்து கஸ்டமர்ஸ். இப்போ இதுக்கு வந்து சி அப்படிங்கிற டெம்பரரி நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஆன் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுங்க. இதுக்கு அடுத்ததாக நம்ம ஆர்டர்ஸ் டேபிளில் இருக்க எந்த காலமும் கஸ்டமர்ஸ் டேபிளில் இருக்க எந்த காலமும் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஆர்டர்ஸ் டேபிளில் இருக்க customer_id அப்படிங்கிற காலமையும் கஸ்டமர்ஸ் டேபிளில் இருக்க customer_id அப்படிங்கிற காலமையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு ஆர்டர்ஸ் டேபிளுங்கிறதுக்காக ஓ அப்படின்னு கொடுத்துக்குங்க. o.customer_id ஈக்குவல் கஸ்டமர்ஸ் டேபிள் வந்து நம்ம சி அப்படிங்கிற டெம்பரரி நேம் கொடுத்துருக்கோம். அதனால் c.customer_id. இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம டேபிள் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து அப்டேட் பண்ணணும். அதனால் செட் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆர்டர்ஸ் டேபிளில் மெயில் அப்படிங்கிற காலமில் தான் வந்து வேல்யூ செட் ஆகணும். அதனால் o.mail ஈக்குவல் இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு கஸ்டமர்ஸ் டேபிளில் இருக்க இமெயில் வேல்யூ தான் பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் c.email அப்படிங்கிற அந்த காலம் நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இந்த கொரி பார்த்திங்கன்னா நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நமக்கு பாருங்கள் இந்த கொரி வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஆர்டர்ஸ் டேபிளில் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள் நம்மளுக்கு அந்தந்த கஸ்டமருடைய அந்த மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிருக்கும். இப்போ இந்த அப்டேட் குறியில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கஸ்டமர்ஸ் டேபிளில் இருக்க இமெயில் ஐடி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அந்த கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் வந்து ஒரே டைம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அப்படிங்கிறதுனால இதை நம்ம சிம்பிளாக செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணியாச்சு. இதே வந்து அந்த செலக்ட் பண்ணுற ரெக்கார்ட் மல்டிபிள் டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர்ஸ் டேபிள் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து order_details அப்படிங்கிற டேபிள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு ஆர்டர்லேயும் என்னென்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த ஒவ்வொரு ப்ராடக்டோடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஆர்டர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் ஒவ்வொரு ஆர்டர் நம்பருடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள் ஒவ்வொரு ஆர்டர் நம்பருக்கும் வந்து நமக்கு மல்டிபிள் ரோஸ் இருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட் ஆர்டருக்கு பாருங்கள் நமக்கு வந்து 3 ரோ இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா வந்து 2 ரோ இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மல்டிபிள் ரோஸ் இருக்குது. இப்போ இதை வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஆர்டர் நம்பருடைய அந்த டோட்டல் வேல்யூ இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம சம் பண்ணி அந்த ஆர்டர் நம்பருக்கு அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த செகண்ட் ஆர்டர் நம்பருக்கான அந்த டோட்டல் பார்த்திங்கன்னா வந்து சம் பண்ணி அப்டேட் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஒவ்வொரு ஆர்டர் நம்பருடைய அந்த டோட்டலை வந்து சம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து குரூப் பை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு வந்து MySql அப்டேட் queryல குரூப் பை அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகாது. அப்போ இதில் வந்து எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு
இந்த ஆர்டர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் ஒரு காலம் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கலாம். டோட்டல் அண்டர்ஸ்கோர் AMT அப்படிங்கிற ஒரு காலம் பார்த்திங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதனோட டேட்டா டைப் பார்த்திங்கன்னா நம்ம டபுள் கொடுத்துக்கலாம். இதில் பாருங்கள் நமக்கு டோட்டல் அண்டர்ஸ்கோர் AMT அப்படிங்கிற காலம் வந்து ஆட் ஆகிருக்கும். இதில் எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்டேட் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜாயின் குறி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஜாயின் அப்டேட்டில் குரூப் பை அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் ஆகாது. அதனால் நம்ம நார்மல் அப்டேட் குறியிலேயே இதை பார்த்திங்கன்னா வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த டேபிள் அப்டேட் பண்ண போகிறோமோ அந்த டேபிளோட நேம் கொடுக்கணும். ஆர்டர்ஸ், இதுக்கு டெம்பரரி நேம் பார்த்திங்கன்னா O அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு செட் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு O டாட் நம்ம அப்டேட் பண்ண போகிற காலம் நேம் பார்த்திங்கன்னா டோட்டல் அண்டர்ஸ்கோர் AMT. இப்போ இதுக்கான வேல்யூவை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம செலக்ட் குறி யூஸ் பண்ணி ஆர்டர் அண்டர்ஸ்கோர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற டேபிளில் இருக்க ஒவ்வொரு ஆர்டர் நம்பருக்கான அந்த டோட்டல் அமௌண்ட்டை நம்ம சம் பண்ணி செலக்ட் பண்ண போகிறோம். அந்த வேல்யூ தான் பார்த்திங்கன்னா அதில் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி செலக்ட் குறி எழுதுறதுன்னு பாருங்கள். இந்த சர்க்குலர் ப்ராக்கெட் போட்டுட்டு செலக்ட். இப்போ இதில் இருக்க அந்த காலமோட நேம் பார்த்திங்கன்னா வந்து டோட்டல்னு கொடுத்துட்டு இப்போ இந்த காலம் பார்த்திங்கன்னா நம்ம சம் பண்ணணும். அதனால் இது வந்து நம்ம சம் ஃபங்க்ஷனுக்குள்ளார கொடுத்துக்கலாம். ஃப்ரம் இந்த டேபிளோட நேம் பார்த்திங்கன்னா ஆர்டர் அண்டர்ஸ்கோர் டீட்டெயில்ஸ். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் D அப்படிங்கிற டெம்பரரி நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேர் கொடுத்துட்டு இதில் நம்ம எந்த ஆர்டர் நம்பரோடைய அந்த ரெக்கார்ட்ஸை வந்து சம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். இப்போ அதுக்காக D டாட் ஆர்டர் அண்டர்ஸ்கோர் NO ஈக்குவல். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆர்டர்ஸ் டேபிளில் இருக்க ஆர்டர் அண்டர்ஸ்கோர் NO அப்படிங்கிற காலம் பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துட்றேன். இப்போ O டாட் ஆர்டர் அண்டர்ஸ்கோர் NO. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு இந்த அப்டேட் குறி ரன் ஆகும்போது ஃபஸ்ட்டு இந்த ரோ அப்டேட் ஆகும்போது பார்த்திங்கன்னா வந்து இதனுடைய ஆர்டர் நம்பர் இந்த இடத்துல செட் ஆகிடும். அப்போ இந்த ஆர்டர் நம்பருக்கான அந்த டோட்டல் பார்த்திங்கன்னா வந்து சம் ஆகி நம்மளுக்கு இந்த டோட்டல் அண்டர்ஸ்கோர் AMT அப்படிங்கிற காலமில் வந்து அப்டேட் ஆகிடும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு ஆர்டர் நம்பருக்கும் பார்த்திங்கன்னா வந்து அதனுடைய டோட்டலை சம் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகிடும். இப்போ இந்த குறி ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த குறி பார்த்திங்கன்னா வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆர்டர்ஸ் டேபிளில் இருக்க ரெக்கார்டு பார்த்திங்கன்னா வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள் நம்மளுக்கு அந்த ஒவ்வொரு ஆர்டர் நம்பருடைய அந்த டோட்டல் அமௌண்ட்டையும் பார்த்திங்கன்னா சம் பண்ணி இந்த காலமில் வந்து நமக்கு அப்டேட் ஆகிருக்கும். இப்போ இது வந்து கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டர் நம்பரில் நமக்கு 1545 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த டேபிளில் நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஆர்டர் நம்பருடைய அந்த டோட்டலை சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் 1545 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு ஆர்டர் நம்பருடைய அந்த டோட்டல் அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து சம் ஆகி இதில் அப்டேட் ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த டோட்டல் வேல்யூ வேணும் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா வந்து சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த டோட்டலை கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல அப்டேட் பண்ணியிருக்கோம். இதே வந்து உங்களுக்கு அதில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் சம்முக்கு பதிலாக மேக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து நம்மளுக்கு மினிமம் வேல்யூ வேணும் அப்படின்னா மின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு பார்த்திங்கன்னா வந்து செலக்ட் பண்ணும்போது அந்த செலக்ட் பண்ணுற ரெக்கார்டில் அந்த ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் மட்டும்தான் வந்து நமக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் பை கொடுத்துட்டு அந்த ஆர்டர் பையில் பார்த்திங்கன்னா வந்து லிமிட் 1 அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகும். அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கொரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்டர் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் ஜாயின் அப்டேட் வந்து எப்படி எழுதுறது, அதே மாதிரி அப்டேட் கொரியில் நமக்கு மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் வரும்போது அதை வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்ற கான்செப்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.